ஒரு பச்சை தோட்டத்தில் பல காய்கறிகள் விளங்கின. அதில் ஒரு கத்தரிக்காய் பசுமையாக கம்பீரமாக இருந்தது. அருகே ஒரு தக்காளி சிவப்பாக ஜொலித்தது. தக்காளி: வணக்கம், நான் தக்காளி. நீங்க யார்? கத்தரிக்காய்: ஹாய், நான் கத்தரிக்காய். உன்னை போல சின்னதானா இருந்தாலும் உன்னிடம் நிறைய அழகு இருக்கு. அவர்கள் சிரித்து பேச ஆரம்பித்தார்கள். அந்த நேரம் காய்கறிகள் எல்லாம் ஒன்று கூடின. கேரட்: நம்மில் யார் சுவையானவர் என்று பார்த்து தெரிந்து கொள்வோமா? தக்காளி: என்னை சாப்பிட்டாலே சாறு சாறு சுவை வரும். கத்தரிக்காய்: ஆனா என்னை வறுத்தா சாம்பார்ல போட்டா எல்லாரும் ரசிப்பாங்க. அவர்கள் சின்ன சின்ன வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த சமயம் ஒரு பெரிய சமையல்கார அம்மா வந்து எல்லா காய்கறிகளையும் கூடி வைத்து சமைத்தார். சாம்பாரில் தக்காளி சுவை கொடுத்தது, கத்தரிக்காய் சுவையை நிறைவு செய்தது. அம்மா: அடடா, எல்லா காய்கறிகளும் சேர்ந்துதான் சுவை அதிகம் வரும். தக்காளி: என் கத்தரிக்காய்: ஆமாம், நாம் சேர்ந்திருந்தால்தான் உண்மையான சுவை வரும். இனி எப்போதும் நாம நண்பர்கள்.